தஞ்சாவூர் பிக் டெம்பிள். மெயின் என்ட்ரன்ஸ். இப்போ விளாக் செய்யறேன். ஸ்டார்ட். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அடங்கா அனன்யா vlogs. இன்னைக்கு நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு வந்திருக்கோம். ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இப்போ பெரிய கோயிலை வந்து சுற்றி பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். பெட்டு வச்சுக்கிது அடுத்த தடவை நான் கன்னியாகுமரி வரல உனக்கு வந்து எப்படி சொல்லிட்டு அது மாதிரி வாடி. நல்ல மழை பெஞ்சின்னு இருக்கு. மாலை நேரம். பெரிய கோயில்னாலே பெரிய கோயில் தான். ஓம் நம சிவாய. பெரிய நந்தி இங்கே தான் நம்மளோட தஞ்சாவூர் கோவிலில் இருக்கு. நம்ம அதை போய் பார்க்கலாம். தஞ்சை பெரிய கோயில் இருக்கு. பெரிய நந்தி முன்னாடி தான் நம்ம இப்போ நின்றுட்டு இருக்கோம். நல்ல மழையில சாரல் அடிச்சுட்டு நீங்களே பாருங்க. உள்ள வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு அலவுட் இல்லை, அதனால நாங்கள் இப்போ எடுக்கிறோம். இப்போ வந்து நாங்கள் சாமி தரிசனம் பண்ணிட்டு வெளில வந்தோம். ஜாலியாக மலையில் ஆட்டம் போடுவோம். வாங்க ஆட்டம் போடுவோம். கலைநயத்தோடு அந்த காலத்திலே செஞ்சுருக்கிறாங்க தஞ்சை பெரிய கோபுரத்தை. தஞ்சை கோபுரத்தோட மறு பகுதி. அந்த காலத்திலே 80,000 டன்னு 80 டன்னு 80,000 கிலோ. கிரேன் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆள் பலத்தாலேயே உச்சியில் எடுத்து நிற்க வச்சிருந்த ஒரு சிங்கிள் ஸ்டோன். பாரம்பரியம் மிக்க என்றைக்குமே பேர் சொல்லும் கோபுரம். அருமையான மாலை பொழுது, மலை சாரலுடன். నో ప్రాబ్లం. నేను వాయిస్ని కట్ చేసేసి వాయిస్ ఓవర్ ఇస్తాను. நல்லபடியாக ஐயனை தரிசனம் பண்ணிட்டு நல்ல தரிசனம் கொடுத்தாரு ஐயா. தரிசனம் பண்ணிட்டு கிளம்புறோம். நைட்டு ட்ரெயின். உலக அதிசயங்களில் ஒன்றான இந்த தஞ்சை பெரிய கோயில் பார்த்ததில் மனமகிழ்ச்சி. ஐயாவை தரிசனம் செய்ததில் மன நிகழ்ச்சி. திருப்பி ஐயாவை தரிசனம் பண்ண எப்போ அழைப்பாருன்னு தெரில. கண்டிப்பாக மீண்டும் ஒரு தடவை அழைப்பார். மறுபடியும் இந்த வருஷத்துலேயே வந்து அவர் இன்னொரு தடவை நான் தரிசனம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவர் என்னைக்கு அழைக்கிறாரோ அன்றைக்கி வந்து அவர் தரிசனம் பண்ணுறேன். வணக்கம். பே பேக் டு ஹோம். தாயார் சந்நிதி, கொடிமரம், தரிசனம் முடித்து வெளியே செல்கிறோம். Siapa sih sekolah
நாளைக்கு தேர் திருவிழா கோயிலில் நல்ல சரியான க்ரௌடு. வெளியில் ஏகப்பட்ட போலீஸ் போட்டிருந்தாங்க வரும்போதே. நல்ல கூட்டம். அந்த கூட்டத்துலேயே அருமையான தரிசனம் பார்த்தோம். உள்ள ஐயாவை வீடியோ எடுக்க அலௌடு கிடையாது. வெளி சுற்று வட்டாரம் மட்டும் தான் எடுக்கிறோம். நல்ல கூட்டம் பாருங்கள், எவ்வளோ கூட்டம். நாளைக்கு அங்கே ஏதோ பண்ணுறாங்க போல இருக்குது. திருவிழா, தேர் திருவிழாவுக்கு ரெடி பண்ணுறாங்க. எல்லாம் அதை அப்படியே பார்க்குறாங்க. அந்த தேர் திருவிழாவுக்கு நாளைக்கு கொண்டு போகிறதுக்கு அலங்காரம் நடக்குது. சாமிக்கு அலங்காரம் பண்ணுறாங்க. நல்லா பிரமாண்டமான ஒரு அலங்காரம் அருமையாக பண்ணுறாங்க. இவங்க எங்களோட அத்தை அம்மா. லைட்டு வெளிச்சத்தில் பாருங்கள் தூரல் எப்படி கொட்டுது. அருமையான ஒரு வீடியோ. நல்லா மின்னுது. தெளிவா இது உள் கோபுரம், அது மெயின் வாசல் கோபுரம். இப்போ நம்ம போகிறது போலீஸ் இருந்தாங்கன்னா வீடியோ எடுங்க. இது உள்ள வர இரண்டாவது கோபுரம். உள்ள என்ட்ரன்ஸ் கோபுரம். இது வந்து நம்ம உள்ள ஃபஸ்ட் என்ட்ரன்ஸ். உள்ள இது வழியாக தான் உள்ளே வந்த கோபுரம். நம்ம திருப்பி அது வழியாக நம்ம வெளியில் போகிறோம். நைட் நேரத்தில் லைட் செட்டிங்கோட சும்மா பக்காவாக இருக்குது. உண்மையிலே அருமையான நைட்டு வெளிச்சத்தில். அது பகலில் வந்திருந்தால் கூட இந்த பிரகாசமான ஒரு ஒளி தெரிஞ்சிருக்காது. பார்க்குறவங்க ஈவினிங்கில் ஒரு 6 மணிக்கு மேலே வந்து இந்த லைட் செட்டிங்கில் வந்து ஒரு ஃபோட்டோஸ் எடுக்கிறதும் சரி, வீடியோ எடுக்கிறதா இருந்தாலும் சரி, நல்ல ஒரு பிரகாசமாக இருக்குது. பாருங்கள், நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஆரம்பத்துலேருந்து எடுத்ததை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ மணி ஒரு 7:30 கிட்ட ஆக போகுது. அதனால் மழை வந்ததால் கிளைமேட் மாறினதால் கொஞ்சம் இதுவாக டெல்லாக இருக்குது எல்லாமே. நல்ல வெயில் காலம்தான் இது. நல்லா பாருங்கள், உங்களுக்கு இதை பார்த்தாலே தெரியும். இந்த நேரத்துக்கு கூட ஒரு 7:30 மணிக்கு நம்மளுக்கு வந்து நல்லா பிரகாசமாக இந்த லைட்டு வெளிச்செல்லாம் போட்டு அருமையாக பண்ணியிருக்காங்க. பகலில் பார்த்தீங்கன்னா, பகலில் நம்மளுக்கு அந்த வெயிலில் வந்தீங்கன்னா, வெயிலில் நம்மளுக்கு சிரமம் தான் இருக்கும், கஷ்டம் இருக்கும். வெயிலில் நம்ம வெறுக்க பார்க்குறது கொள்வது ஒரு அனீஸியாக இருக்கும். இந்த நாங்கள் வந்தது வந்து மாலை நேரத்தில் வந்தோம். நாங்கள் ஒரு 5 மணிக்கு வந்தோம். நல்ல மழையில் வந்து மாட்டிக்கிட்டோம். நாளைக்கு தேரோட்டன்றதால ஏகப்பட்ட போலீஸ் க்ரௌடு போட்டாங்க. கூட்டம் அதிகமாக வந்துட்டாங்க. ஆனால் மழையில் வந்து கூட்டம் கலைஞ்சி போச்சு. எங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் ஆகி போச்சு. நல்லா தரிசனம் நல்லபடியாக போய் பார்த்தோம் ஐயாவா. நாங்கள் நல்ல ஒரு தரிசனம். நாங்கள் 4 பேர் இருக்கோம். நான், அனன்யா, அவரு, அப்புறம் ஷோமா. முதல் கோபுரம் தாண்டி வாசல் முகப்பு, அந்த காம்பவுண்ட் வால் போட்ட முகப்பு இருக்கு இல்லையா, அங்கே வந்துட்டோம். அவ்வளோதான். பெரிய கோயில் வரணுன்றது பல வருடமாக வேண்டுதல். அது இந்த நேரத்தில் நான் குடும்பத்தோடு என் குழந்தைங்களோட வந்து தரிசனம் செஞ்சேன்.
இப்போ பாருங்கள், இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும் நாளைக்கு தேரோட்டத்துக்காக எவ்வளோ காவல்துறையினர் வந்திருக்காங்க பாருங்கள். நாளைக்கு சிறப்பான ஒரு பெரிய பிரம்மாண்டமான திருவிழா. அதுக்கு எவ்வளோ போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்கிறாங்க. இவ்வளோ பாதுகாப்பு. நாளைக்கு வந்து தேர் திருவிழான்னு சொல்கிறாங்க. நாளைக்கு காலையிலையா சாயந்தரமானு தெரியல. தேர் திருவிழா பண்ணுறாங்க. பிரம்மாண்டமான ஒரு சாமி ஊர்வலம் நாளைக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுதான் முகப்பு. சாமி நல்லபடியாக கும்பிட்டுட்டு வெளியில் வந்துட்டோம். நாளைக்கு எங்களால் தேர் திருவிழா பார்க்க முடியல. இன்றைக்கி நைட்டே ட்ரெயின் நாங்கள் இருந்ததால் நாங்கள் கிளம்ப வேண்டிய சூழ்நிலை. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய.